டெலிவரிக்கு அப்புறம் நேச்சுரலா எப்படி ஹெர்னியாஸ பிரிவென்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்டாமினல் எக்சர்சைசஸ். அந்த ஸ்ட்ரெச் அண்ட் அப்டாமினல் மசில்ஸ திரும்ப டோனுக்கு கொண்டு வரதுக்கு அப்டாமினல் எக்சர்சைசஸ் ரொம்ப முக்கியம். நார்மல் டெலிவரி ஆன பெண்கள் ஒரு 3 டூ 5த் டே நீங்க எக்சர்சைஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே சிசேரியன் ஆயிருக்குன்னா, 2ண்ட் ஆர் 3rd வீக்ல நீங்க கம்ஃபர்டபுளா அந்த எக்சர்சைஸஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெல்விக் ஃப்ளோர் எக்சர்சைஸஸ், கெகில்ஸ் எக்சர்சைஸஸ்ன்னு சொல்லுவோம். தவறாம டெலிவரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இத ஃபாலோ பண்ணுங்க. லாங் டெர்ம்ல அடி இறங்குதல் ஆர் யூரினரி லீக் போன்ற ப்ராப்ளம்ஸ உங்களால அவாய்ட் பண்ண முடியும். அப்டாமினல் பெல்ட் ஆர் ஒரு டவல் மாரி கூட நீங்க கட்டிக்கலாம். உங்க கோர் மசில் ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்றதுக்கு தவறாம இத எடுத்துக்கோங்க. டயட்ல பார்த்தீங்கன்னா, வெல் பேலன்ஸ்ட் ஹை ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கணும். பிரெக்னன்சிக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங்னால வாட்டர் கன்டென்ட் பாப்பாக்கு நெறைய போய் சேரும் பிரஸ்ட் மில்க்ல. அதனால ஈஸியா கான்ஸ்டிபேஷன் வரும். இதுல கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது அப்டாமினல் பிரஷர் இன்கிரீஸ் ஆயி ஹெர்னியாஸ் வரலாம். ஸோ ஹை ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது அவசியம். உங்களுக்கு ஒரு காஃபிங் இருக்கு, ஸ்னீஸ் இருக்கு அப்டின்னா, அப்டாமினல் மசில்ஸ வெல் சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட அந்த அந்த வீக்னஸ இன்னும் நம்ம கம்மி பண்ண முடியும்.